வணக்கம் நேயர்களே. நவகிரக யாத்திரை போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அதில் முதல்ல திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரன் திருக்கோயிலேருந்து அந்த யாத்திரையை துவங்குவோம். இப்போ இந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலில் நம்மளுடைய ஜாதகங்களை வச்சு பிரம்மன்கிட்ட மனதார நம்ம அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நம்மளுடைய தலைவிதியை மாற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் இந்த ஸ்தலத்தில் முதல்ல யாத்திரையை துவங்கினோம். இங்கே போயிட்டு பக்தர்கள் அனைவருமே, இதை பார்த்துட்ருக்கிற எல்லாருமே இந்த ஸ்தலத்துக்கு போய் உங்களுடைய ஜாதகங்களை பிரம்மனுடைய காலடியில் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இது பிரம்மனுடைய அந்த கோவிலில் இருந்த திருக்குளம். அது பின்பக்கமாக இருக்கும், அந்த திருக்குளம் அமைந்திருக்கும். ஸோ மனதார நீங்கள் எல்லாருமே இந்த பிரம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முறையில் அதை நமக்கு வாழ்க்கை வளங்கள் எல்லாத்தையும் வழங்குவார் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஐதீகம், நம்பிக்கை. இங்கே இது விளக்கு ஏற்றுற இடம். அந்த இடத்துல இந்த விளக்கு ஏற்றி அங்கேயே விற்கிறாங்க விளக்கு. ஸோ வாங்கி நம்ம ஏற்றி பிரார்த்தனை பண்ணலாம். அடுத்தபடியாக சந்திர பகவானுடைய ஸ்தலம், திங்களூர் சந்திர பகவான் ஸ்தலம். இங்கே நமக்கு போயிட்டு வரப்போ நமக்கு நல்ல ஒரு மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, தாயார் அருள் மற்றும் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவான மனநிலை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு இங்கேயுமே விளக்கேற்றுற இடம் இருக்குது. இங்கே விளக்கேற்றி மனதார நம்ம சந்திர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரலாம், பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். இந்த திருத்தலத்தில் சிவன் திருக்கோயிலும் இருக்கும். சிவனுடைய சன்னதியும் இருக்கும், அம்பாள் சன்னதியும் இருக்கும். சந்திர பகவானுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கும். நம்ம மனதார இந்த மாதிரி விளக்கேற்றுறதுக்கு தனி இடம் இருக்கும். விளக்கேற்றி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். நல்ல மன அமைதி கிடைக்கும். அடுத்தபடியாக சூரியனார் திருக்கோயில், சூரிய பகவானுக்கான ஸ்தலம். இங்கே நல்ல உடல் நலம், தன்னம்பிக்கை, அதிகாரம் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லா வளங்களும் அமையும். அங்கேருந்து நேராக கஞ்சனூர் சுக்கிரஸ்தலத்துக்கு போனோம். திருமண வாழ்வு, செல்வ வளம், வசதி, கலைத்திறன் இது எல்லாத்துக்குமே சுக்கிர பகவானை அருள் வேண்டி நம்ம வழிபாடு பண்ணலாம். ரொம்ப சிறப்பான ஸ்தலம் இது. நல்ல மன அமைதியை கூட தரக்கூடிய ஸ்தலமாக இருந்தது. வாழ்க்கையில் சுக்கிரன் தான் எல்லா வாழ்க்கை வளங்களும் தருவாங்க. மனதார பிரார்த்தனை பண்ணால் நல்லபடியாக அமையும். அடுத்தபடியாக திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம். ராகுதோஷத்தோடைய நிவர்த்திக்காகவும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகவும் இங்கே போய் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இது அந்த ஸ்தலத்தோடைய குளம். இங்கே கால் நினச்சி நம்ம கொஞ்சம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதே போல் கேது பகவான், அங்கேருந்து நேராக கேது பகவானுடைய ஸ்தலத்துக்கு போனோம். கீழப்பெருப்பள்ளம் கேது ஸ்தலம். ஆன்மீக முன்னேற்றம், கர்ம வினைகள் குறையிறதுக்கு இங்கே மனதார பிரார்த்தனை பண்ணலாம். நம்ம ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் முன்னேறணுன்னா கேது ஸ்தலத்தில் பிரார்த்தனைகள் பண்ணலாம். கண்டிப்பாக கேது பகவான் அனுகிரகம் கிடைக்கும். புதன் ஸ்தலத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணால் கல்வி, அறிவு, பேச்சு திறன் மற்றும் தொழில் வளர்ச்சி இதெல்லாமே அமையும் நமக்கு. ரொம்ப சிறப்பான ஸ்தலம் இது. திருவெண்காடு ஒரு பெரிய கோவில் இது. அதோடைய கோவிலுடைய குளம் அது. இது சுற்று வட்டார பாதை. இங்கே போயிட்டு புதன் பகவானை மனதார நம்ம வேண்டிக்கலாம். அங்கே ஈஸ்வரன் சன்னதியும் இருக்கும், அம்பாள் சன்னதியும் இருக்கும். அங்கேயும் போய் மனதார வேண்டிட்டு புதன் பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் நல்ல அறிவுத்திறன், புத்தி கூர்மை எல்லா வளங்களும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் கிடைக்கும். மனதார பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். அடுத்தபடியாக அங்கேருந்து வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போனோம். அங்கே செவ்வாய் பகவான் தரிசனம். நல்ல ஆரோக்கியம் வேணும், அதே போல் தைரியம், அதே போல் செவ்வாய் தோஷத்துக்கான நிவர்த்தி ஸ்தலமாக இந்த வைத்தீஸ்வரன் கோவில் கருதப்படுது. அதற்கான பிரார்த்தனைகள் இங்கே நம்ம செஞ்சுட்டு வரலாம். ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது. செவ்வாய் பகவானுக்கு சிவபெருமானே வைத்தியம் பார்த்த இடமா கருதப்படுது இந்த ஸ்தலம். அடுத்து ஆலங்குடி குரு பகவான். ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலத்தில் குருவோட அருளை பெற்று கல்வி, குழந்தை பேரு, ஞானம் மற்றும் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்க நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மைன் ஸ்ரீ குருவே நமக. சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு சனீஸ்வர ஸ்தலத்துக்கு போனோம். அந்த சனீஸ்வர ஸ்தலத்தில் நம்ம சனி பகவானை தரிசித்து அங்கேயுமே ஈஸ்வரன் அம்பாள் சன்னதி இருக்கும். முதல்ல அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் சனி பகவானை தரிசனம் பண்ணணும். கர்ம வினைகள் குறையும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும் நம்ம இந்த சனி
பகவானோ நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். சனி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எப்போவுமே நம்ம ஒரு உண்மையாக நேர்மையாக டிசிப்ளின்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் சனி பகவானுடைய அனுகிரகம் எப்பவும் பூரணமாக கிடைக்கும். நல்லபடியாக பிரார்த்தனை